வணக்கம் நேயர்களே. எளிது உடல் எடை குறைப்பது மிகவும் எளிது, மறந்துடாதீங்க. யாரெல்லாம் வெயிட் போடுறது ஈஸின்னு சொல்கிறீங்களோ அதை விட வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணாவே போதும். என்னது? அப்போ உடல் பருமன்னா ஒபேசிட்டிக்கு என்ன காரணம்? சிங்கிள் காரணமாக இருந்தால் அந்த சிங்கிள் காரணத்தை நம்ம ஒழிச்சிட்டோம்னா உடல் எடை குறைஞ்சிரும். ஆனால் சிங்கிள் காரணம் கிடையாதே. நான் சொல்ல போகிற முதல் காரணம் என்ன தெரியுமா? சைக்காலஜி, மனம் தான் அங்கே ரொம்ப முக்கியம். அப்போ மைண்டை டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சாத்தியம். 100% எந்த ஒரு ஸ்பெஷல் சிகிச்சையும் தேவையில்லை. நம்ம மைண்டை மட்டும் டியூன் பண்ணால் போதும். சைக்காலஜி தான் ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ இட் இஸ் அ சைக்காலஜிக்கல் டிசார்டர். அடுத்து ஹார்மோனல் டிசார்டர்னு நம்ம பார்த்தோம். ஹார்மோன்னாலையும் உடல் பருமன் வரும். வேறு நியூட்ரிஷனல், சரியான நியூட்ரிஷனை பற்றி ஒரு அறியாமை. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர். அப்புறம் வாழ்க்கை முறை நோய். அப்போ நம்ம வாழ்க்கை முறையில் ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறத நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிட்டை நம்ம எப்போனாலும் கூட்டலாம், குறைக்கலாம், என்ன ஷேப்னாலும் கொண்டு வரலாம். ஏற்கனவே பார்த்தோம், ஆப்பிள் ஷேப்பில் இருக்காதீங்க, பேரிக்காய் ஷேப்லாம் வேண்டாம், ஹவர் கிளாஸ், என்ன ஷேப்புக்கு வேணாலும் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸ்பெஷலாக ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் எதுவுமே தேவையில்லை. எதை எப்போ சாப்பிடணும் அதை சரியாக நம்ம பண்ணணும் போதும். எப்போ தூங்கணும் அதுபடி பண்ணால் போதும். வேறு ஒன்றும் தப்பு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ நம்ம தப்பான உணவு முறைகள் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டில், வெயிட் ரிடக்ஷனில் உடற்பயிற்சியை காட்டிலும் அதிகமான ரோல் எதில் இருக்குது அப்படின்னா டயட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த டயட்டை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். டயட்டில் இனிப்பை மட்டும் விட்டுறணும் அப்படின்னு. ஆனால் ஈட் மோர் வெயிட் லெஸ், அதிகமாக சாப்பிடுங்க வெயிட்டை குறைங்க அப்படின்னு போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னா என்ன சார் சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. வெள்ளரிக்காய் சாலடில் எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க. சாலடில் தக்காளி, கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், கலரான முட்டைக்கோஸ், குடைமிளகாய், சிவப்பு, மஞ்சள், பச்சை, லெட்யூஸ் இல்லை. அப்போ எவ்வளவு இருக்குங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் லிமிட்டே கிடையாது. முள்ளங்கி சாப்பிட்றாங்க, ஏன் சௌ சாப்பிட்லாம், வெண்பூசணி சாப்பிட்லாம், மஞ்சள் பூசணி சாப்பிடலாம், சுரக்காய் பச்சையாக சாப்பிட்லாம். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்த குக்கும்பர், வெள்ளரிக்காயில் லேசாக ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணிடுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது பச்சையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தத்துக்காக பார்க்குறோம். மற்றபடி நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா அது முழு வெள்ளரிக்காயை சாப்பிடுவது தான் மிக மிக நல்லது. ஏன்? கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதில். நான் எவ்வளோ நாளும் சாப்பிடுங்க, நான் எவ்வளோங்க சாப்பிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜாப் பெயின் வந்துடுங்க, வலி வந்துடும். என்ன டாக்டர் நீங்கள் 2 கிலோ எழுதுனீங்க, சாப்பிட முடியலையே? சாப்பிட முடியாது. வேகமாக சாப்பிட முடியுமா? இட்லி ஒரே வாயில் நம்ம முழுங்கிடுவேன், தோசை 2 வாய் தான், பூரி 2 வாய். ஆனால் சாலடை எங்கே முழுங்குறது? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடும் பொழுது நிறைய டைம் எடுப்போம். மெதுவாக நல்லா மென்று முழுங்குவோம். அந்த மென்று முழுங்குறீங்க இல்லையா, அந்த டயத்தில் அந்த ஹார்மோன் வேலை செய்யும். அப்படி பிரெயினுக்கு போய் சிக்னல் கொடுக்கும், லெப்டின் போய் செட்டேட்டிவ் ஃபீலிங் போதும் அப்படின்னு. ஆனால் நம்ம மித்ததெல்லாம் இட்லி, தோசை, சோறு, பொங்கல், சப்பாத்தி வேகமாக சாப்பிட்றோமா, சிக்னலே கட் ஆகாது. இங்கே வரைக்கும் சாப்பிடுவோம், ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியும். அதுக்கு தான் சொன்னேன், மைண்டை டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ரொம்ப லைட்டாக இருக்கும், உடம்பு பிரிஸ்காக இருக்கும், காம்ப்ளெக்ஷன் பெட்டராகும், உடல் எடை குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், சுகர் குறையும், வேறு மலச்சிக்கல், புற்றுநோய் வராமல் பாதுகாக்குங்கிறாங்க. சைவ உணவுகளில் அவ்வளவு நார்ச்சத்துக்கள் கொட்டி கிடக்குது. சாலட் எவ்வளவு நாள் சாப்பிட்லாம். பழங்கள் எஸ் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எப்போ சார் சாப்பிட்லாம் பெஸ்ட் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட் டயத்தில் ஒரு பேஸ்கெட் நிறைய பழங்கள் சாப்பிட்லாமே. பப்பாளி கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 1/4 கிலோ பப்பாளி, ஒரு 1/4 கிலோ கொய்யாப்பழம், ஒரு ஆரஞ்சு, ஒரு பேரிக்காய் சாப்பிடுங்க. ஏன் காலையில் சாப்பிடுங்கிறேன் பழங்களை? காலையில் சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஆஃபீஸ் போகிறக்குள்ளே அந்த டேயில் அந்த சுகரை நம்ம பாடி யூஸ் பண்ணிடுவோம். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அதுக்கு அடுத்து. ஆனால் நைட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையில்லாதது. ஸோ இரவில் பழங்களை தவிர்ப்போம், காலையில் பழங்களை முழு பழங்களாக சாப்பிடுங்கள், ஜூஸ் குடிக்க வேண்டாம். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம டயட்டை கொஞ்சம் சாலடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தண்ணிப்பட்ட பாடாயிருங்க. எப்போ வேணுமோ அப்போ கூட்டலாம், எப்போ குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நிறையா சாப்பிட்டோம், எப்படி காம்பன்சேட் பண்ணணும், வரப்போகிற எபிசோடில் இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.